தேவன் மனிதர்கள் மேலே அக்கறை உள்ளவர் ஒன்று. ரெண்டாவது, வேதாகமம் இது ஏதோ கதை அல்ல, இது ஒரு சரித்திரம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் இந்த வேத பகுதிகள் எல்லாம் காரணமாக இருக்கு. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கர்ஜிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும் ஆடிட குடிலினில் மந்தைகள் நடுவிலே நெருங்கவும் முடியாது. ஆடிட குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் தொடர்ந்து பெயர் பட்டியல் தொடர்கிறது. இது இசக்கார் கோத்திரத்தாருடைய பெயர்களை குறித்து நான் பார்க்கணும். யாருக்காவது பேர் வைக்கணும், ஆம்பளை பிள்ளை பேர் வைக்கணும், பொம்பளை பிள்ளை பேர் வைக்கணும்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். இந்த 1 நாளாகமும் 1 to 9 வசனங்களில் 9 அதிகாரங்கள், 1 to 9 அதிகாரங்களில் ஏகப்பட்ட பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்களிலேருந்து நூற்றுக்கணக்கான பெயர்களிலேருந்து ஒரு பெயரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், அல்லது அதிலிருந்து இன்னொரு பெயரை என்ன செய்யலாம், நீங்கள் புதுசாக கூட பேரை கண்டுபிடிக்கலாம். சரி, இங்கே இசக்கார் கோத்திரத்தாருடையதான பெயர்களை பற்றி பார்க்குறோம். அவங்களுடைய தொகை 20,600 பேர்னு அங்கே அவருடைய தொகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய தலைவருடைய பெயரெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்குறோம். இந்த 9 அதிகாரங்களில் நிறைய பெண் பிள்ளைகளுடையதான பேர், மறுமனையாட்டியாக இருந்தவங்க, மனைவியாக இருந்தவங்க அப்படின்னு அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் நிறைய சகோதரிமார்களுடைய பெயர்கள், நிறைய பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இந்த இசக்கார் கோத்திரத்தில் கிட்டத்தட்ட 87,000 பேராக இருந்தார்கள். இன்னும் அட்டவணை பேரில் பார்க்குறோம், இசக்கார் அவங்களுடைய பெயர்களை பார்க்குறோம். அப்புறம் 6ஆம் வசனத்திலிருந்து பென்யமீன் கோத்திரத்தாருடைய பெயர்களை பார்க்குறோம். அந்த பென்யமீன் கோத்திரத்தில் தான் சவுல் ராஜாவாகிறத நம்ம என்ன செய்கிறோம். சவுல் பென்யமீன் கோத்திரத்தில் தான் வர்றாப்புல. அப்போ இந்த விஷயங்களை பார்க்குறோம். அடுத்து 13ஆவது வசனத்தில் நப்தலியை பற்றி உள்ள விஷயத்தை பார்க்குறோம். நப்தலி கோத்திரத்தோடைய சுருக்கமாக இவனை மட்டும் குறிப்பாக பில்காலின் பேரன்மார் அப்படின்னு ஒரு வார்த்தையை, பில்காலுடைய தான் மகன் நப்தலின்கிற ஒரு குறிப்பு அங்கே நம்ம கூடுதலாக பார்க்குறோம். 14ஆம் வசனத்தில் மனாசே கோத்திரத்தினுடையதான அந்த பட்டியலை பார்க்குறோம். கீலேயாத்தியார் அப்படின்னு சொன்னால் அவங்க யாருங்கிறதுக்கான இது இந்த செலப்பத்தியின் குமாரத்திகளை பற்றி உள்ள வார்த்தைகளையும் நாம் அங்கே பார்க்குறோம். அப்புறம் இதுதான் அவங்களுடையதான பெயர் லிஸ்ட்டுகளை நம்ம அதில் பார்க்குறோம். அடுத்ததாக 20ஆவது வசனத்தில் எப்ராஹிம் குமாரனை குறித்து எப்ராஹிம் கோத்திரத்தாருடைய பெயர்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம். அதில் 27ஆம் வசனம் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த எப்ராஹிம் கோத்திரத்தை சார்ந்தவன் தான் நூனின் குமாரனாகிய யோசுவா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, நான் யோசுவாவை பற்றி ஒரு வார்த்தை பார்க்குறேன். 30ஆவது வசனத்தில் ஆசேர் கோத்திரத்தினுடைய பெயர்கள் தொடர்ந்து வருவதை நான் பார்க்குறோம். ஆசேர் கோத்திரம், அந்த ஆசேர் கோத்திரத்தில் தான் கடைசியாக அந்த 40ஆவது வசனத்தில் ஆசேரின் புத்திராய்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்தலைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களின் தலைவருமாக இருந்தார்கள். வம்ச அட்டவணைகளில் யுத்தத்துக்கு போகத்தக்க சேவகர்கள் 26,000 பேர் என்று அவங்களுடைய எண்ணிக்கையும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, குறிப்பிடப்பட்டிருக்கு. அத்தனை பேர் பெயர் சொல்லப்படவில்லை.
அப்போ இருந்து என்ன தெரிந்து கொள்கிறேன்னா, ஒவ்வொரு கோத்திரத்தாருடைய பெயர்களாக இங்கே நம்ம சொல்லப்பட்டு கொண்டே வருகிறத பார்க்குறோம். இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேத பகுதி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய குடும்பங்களில் இங்கே நம்ம குறிப்பாக இசக்கார், பென்யமீன், அடுத்ததாக நப்தலி, மனாசே, எப்ராஹிம், அங்கிறதான ஆசேர் ஆக ஒரு 6 கோத்திரத்தாருடைய பெயர்களை இந்த 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். தொடர்ந்து இந்த பகுதி இதுலையும் நம்ம கடந்து போகணும். ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், தேவன் மனிதர்கள் மேலே அக்கறை உள்ளவர் ஒன்று. 2வது, வேதாகமம் இது ஏதோ கதை அல்ல, இது ஒரு சரித்திரம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் இந்த வேத பகுதிகள் எல்லாம் காரணமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1 நாளாகவும் 7வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த 7வது அதிகாரத்தில் இசக்கார், பென்யமீன், நப்தலி, மனாசே, ஆசேர் ஆகிய கோத்திரங்களை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த கோத்திரத்தாருடையதான செயல்பாடுகள், அந்த கோத்திரத்தில் இருந்தவர்களுடையதான பெயர்கள், பெயர் பட்டியல்கள் எல்லாம் இதில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஆமாம், இந்த நாளிலும் ஆமாம் நம்முடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும்படியாக நம்ம நாளில் ஜெபிப்போமா? ஆமாம், ஒருவேளை இந்த சந்ததியில் நாம் பிறக்காதவங்களாக இருந்திருக்கலாம், ஆனாலும் நமக்கு கர்த்தர் ஒரு ஞாபக புத்தகத்தை வச்சுருக்கிறாரு, ஜீவ புத்தகத்தை வச்சுருக்கிறாரு. அவன் நம்முடைய பெயர்கள் ஆமாம் அவருடையதான ஞாபகத்திலையும் அவருடையதான புத்தகத்திலையும் நம்ம பெயர்கள் பதிக்கப்படும்படியாக அவருக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிப்போமா? அப்பா, இரக்கமும் கிருபையும் இருந்தான் எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 12 கோத்திரத்துடைய பெயர்களையும் கர்த்தாவே இந்த நாட்கள் நாங்கள் தியானிக்கிறோம்ப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இவ்வளவாய் ஞாபகமாய் வைத்து கர்த்தாவே இது எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறத நாங்கள் பார்க்குறோம்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஒருவேளை அந்த வேத புத்தகத்தில் எங்களுடைய பெயர்கள் இல்லாத இருந்தாலும் ஜீவ புத்தகத்தில் அமேனப்பா தேவனே, அப்பா ஸ்தோத்திரம் பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் வரும்போது எங்களுடைய பெயர்கள் உங்களுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கணும்ப்பா. ஆமாப்பா ஸ்தோத்திரம். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அப்பா ஸ்தோத்திரம் அக்கினி கடலை தள்ளப்படுவான்னு சொல்லி பார்க்குறோமே. ஆவியானவரே, அப்பா எங்களுடைய பெயர்கள் கர்த்தாவே ஆமேனப்பா ஸ்தோத்திரம் உங்களுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கட்டப்பா. ஆமேன், அது கிறுக்கப்படாதபடிக்கு ஆமேன் உமக்கு பயந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.